Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims and mains பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தோம்னா மின்னணு பொருட்கள் உற்பத்தி தமிழ்நாட்டின் சாதனைகள் தொடரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்ல தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கடந்த 2 ஆண்டுகளாக முதலிடத்துல வந்து இருக்கும். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடினா இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது தமிழக வரலாற்றில் வந்து இருந்ததில்லை. எப்பயுமே பார்த்தோம்னா வட மாநிலங்கள் தான் அதிகமாக இந்த ஒரு மேனுஃபேக்சரிங்ல வந்து அதிகமாக இருப்பாங்க. ஸோ இந்த தடவை பார்க்குறப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும். தமிழ்நாடு முதல் இடத்துலையும், கர்நாடகா 2வது இடத்துலையும், உத்தரப்பிரதேஷ் வந்து 3வது இடத்துலையும் வந்து இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த சாதனைக்கான ஒரு காரணமா என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் பாலிசி அப்படிங்கிறத 2020ஆம் ஆண்டு வந்து கொண்டு வந்திருப்போம். ஓகேங்களா, அதன்படி இலக்குகள் அதிகமா இருந்துச்சு, சலுகைகளும் அதிகமா இருந்துச்சு, நிறைய நிறுவனங்களோட முதலீடுகளை நம்ம ஈர்க்க ஆரம்பிச்சோம். சரிங்களா, ஸோ எக்ஸாம்பிளுக்கு டாடா எலக்ட்ரானிக்ஸ், பெகட்ரான், ஃபாக்ஸ்கான் இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், இந்த ஐபோன் மேனுஃபேக்சரிங் அதெல்லாமே தமிழ்நாடை நோக்கி வர ஆரம்பிச்சது. சரிங்களா, ஸோ என்ன மாதிரியான டார்கெட்டை நம்ம வந்து வச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா 2025க்குள் 100 கோடி அமெரிக்க டாலர் உற்பத்தி என்கிற இலக்கை இக்கொள்கை கொண்டிருந்தது. ஸோ 2020 இந்த பாலிசி வருது. அடுத்த 5 ஆண்டுகளில் 100 கோடி அமெரிக்க டாலர் அளவுக்கு நம்ம உற்பத்தி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அது இந்திய அளவில் பார்த்தோம்னா 25% இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா நமக்கு வெவ்வேறு சலுகைகளை வந்து தமிழக அரசாங்கமும் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்ன மாதிரியான சலுகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறுவனங்களின் முதலீட்டு தொகை, வேலை பெறுவோர் எண்ணிக்கை ஆகியவற்றை பொறுத்து தொழில் தொடங்குவோருக்கு ஊக்கத்தொகை வழங்குவோம் அக்கொள்கையில் இடம் உள்ளது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இன்சென்டிவ்ஸ் அப்படிங்கிறது கொடுக்க போறாங்க. குறைவான வாடகையில் நிலம், குறைந்த விலையில் மின்சாரம், குறிப்பிட்ட காலத்துக்கு வரிச்சலுகை போன்ற வசதிகள் நிறுவனங்களுக்கு அரசு வழங்கியது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம கிட்ட ஒருத்தவங்களை மேனுஃபேக்சரிங்க்கு நம்ம ஸ்டேட்டுக்குள்ள வர வைக்கணும்னா அவங்களுக்கு நிறைய இன்சென்டிவ்ஸ் அப்படிங்கிறது தர வேண்டியது இருக்கு. ஓகேங்களா, ஸோ நார்மலாகவே இண்டஸ்ட்ரியை வந்து ஸ்டார்ட் பண்றதுல ப்ராப்ளம்ஸா ஐடென்டிஃபை பண்றது நம்ம பேசிக்கா என்ன சொல்லுவோம், எக்கனாமிக்ஸ் படி லேண்ட், லேபர், கேபிட்டல் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்ல சில சலுகைகளை கொடுக்கறது மூலயமா நிறைய முதலீடுகளை நம்மளால ஈர்க்க முடியும். அதுக்காக தான் என்ன பண்ணிருக்காங்க, குறைவான வாடகையில நிலம். ஓகேங்களா, நிலம் அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிறத கம்மியான ரெண்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் மின்சாரம் சப்சிடைஸ்டா கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா வரிச்சலுகை, டாக்ஸ் இன்சென்டிவ்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் எவ்வளவு காலங்களுக்கு கொடுப்பாங்கன்னா தொடர்ச்சியா கொடுத்துட்டே இருப்பாங்களான்னா கிடையாது, ஒரு சில குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, இதன் மூலமா தமிழ்நாட்டுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அதிகப்படியான வருவாய் வருது. ஓகேங்களா, மேனுஃபேக்சரிங் அதிகமா நடக்க ஆரம்பிக்குது, வேலை வாய்ப்புகள் அதிகமா உருவாக்கப்படுது, நம்ம இதை சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் வந்து ஒரு தொழில் வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்குது. இதன் மூலமா தமிழகத்தோட அந்த இன்கம், ஸ்டேட் ஜிடிபி அப்படிங்கிறதும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுக்காக தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த மாதிரியான சலுகைகளை கொடுத்தாலும் பின்னாடி லாங் டேர்மா பார்க்குறப்ப நமக்கு நிறைய லாபங்கள் வரனால தான் இனிஷியலா நிறைய சலுகைகளை கொடுத்து நம்ம முதலீடுகளை ஈர்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் தான் இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம், ஃபாக்ஸ்கான், பெகட்ரான், அந்த டாடா எலக்ட்ரானிக்ஸ், அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு கொள்கையோட சாதனையா நம்ம இப்போ பார்க்குறோம். தொடர்ச்சியா 2 வருஷமா நம்ம தான் அந்த எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்ல இந்தியாவிலே முதல் இடத்துல வந்து இருக்கும். சரிங்களா, ஸோ அதை தான் இந்த ஒரு நியூஸ்ல கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா பரிசோதனை கூடமா இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமீப காலங்களில் பார்க்குறப்ப நமக்கு இந்த பூஸ்ட், போன்விட்டா இந்த மாதிரியான ஹெல்த் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து ஒரு ரெகுலேஷனை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம், அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிற அந்த தலைப்புக்கு கீழே இதெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்னா WHO ரெக்கமெண்டேஷன் அண்ட் தென் ஒரு ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்னா நம்மளோட FSSAI-யோட 2018 அந்த ரெகுலேஷன் படி என்ன சொல்றாங்கன்னா 100 கிராமுக்கு 5 கிராம் சுகர் கண்டென்ட் இருந்தால் அதை நம்ம ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லணும்னு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ அப்போ அதுக்கு கீழே வர அந்த டெஃபினேஷனுக்கு கீழே வராத ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம ஹெல்த் ட்ரிங்க்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, ஸோ சமீபத்தில் அது ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா என்னாச்சுன்னா, நமக்கு இந்த ஐரோப்பியால ஒரு ஆய்வறிக்கை வந்து சமர்ப்பிச்சாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நெஸ்லே இந்தியா தயாரிக்கக்கூடிய அந்த நான்ப்ரோ அந்த மாதிரியான குழந்தைக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பால் பவுடர் பாக்கெட்ஸ்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஐரோப்பியாவில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸில் சுகர் கண்டென்ட் கம்மியாகவும், இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸில் வந்து சுகர் கண்டென்ட் வந்து அதிகமாகவும் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கப்போ சுகர் கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நமக்கு சுகர் கண்டென்ட் அதிகமாக குழந்தைகளுக்கு கொடுக்குறப்ப ஃபியூச்சரில் அவங்களுக்கு வந்து இந்த டயபெட்டிஸ் போன்ற நோய்கள்லாம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால இப்போ நெஸ்லே இந்தியாவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எடுத்து சாம்பிள்ஸை வாங்கி டெஸ்டிங் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க FSSAI. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இந்த பூஸ்ட் போன்விட்டாலாம் நமக்கு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு. ஸோ அதுக்கான டெஃபினிஷனை மாற்றி வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபங்க்ஷனல் நியூட்ரிஷனல் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஹெல்த் ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறத ஃபங்க்ஷனல் நியூட்ரிஷனல் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இது ஒரு பெரிய சர்ச்சையாக தான் போயிட்டு இருக்கு. நம்ம அதிகமாக நம்ம குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த பூஸ்ட் போன்விட்டா நெஸ்லே போன்ற ப்ராடக்ட்ஸ்க்குலாம் அதிகமான சுகர் கண்டென்ட் இருக்கிறத இவ்வளோ நாள் அதிகாரிகள் ஏன் கண்டுக்காமல் இருந்தாங்க? யூரோப்ல ஒரு ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஆய்வு பண்ணணுமா? ஏன் பீரியாடிக்கலா, ஓகேங்களா, ஒரு காலகட்டத்துக்கு ஒரு தடவை ஏன் இந்த ஆய்வுகள் நடக்காம இருக்கு இந்தியாவில் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன் வச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த நிறுவனங்கள்லாம் லாப நோக்கத்திற்காக தரம் உயர்ந்த அந்த பொருட்கள் எல்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லயும் லோ குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்தியாவிலையும் மேனுஃபேக்சர் பண்ணி வித்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன தண்டனைகள் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறதையும் இந்த ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க. நிறைய சர்ச்சை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஸோ அதை தான் நம்ம இந்த ஒரு ஆர்டிகல்ல பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ இன்னைக்கு நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த 2 ஆர்டிகல்ஸ் பார்த்துருக்கோம். இதில் குறிப்பாக இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு யூனிட் 9ல பார்ப்போம். அதில் இந்த ஒரு விஷயம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு DNA மீட் பண்ணலாம். தேங்க்யூ.